ஒரு ஸ்கூல்ல டாய்லெட் கேட்கறாங்க, ரொம்ப மோசமா தான் இருக்கு, நான் பார்த்தேன், 5 லட்ச ரூபா இருக்கு, ஒரு 2 லட்ச ரூபா நீங்க தரீங்களா, கட்டிக்கலாமே அப்படின்னு கேட்டேன். 2 லட்சம் ரூபாய் யாருக்கு தரணும் அப்படிங்கிறாரு. திருவண்ணாமலை மாவட்டம் இரும்பேட்டில் இருக்கும் அரசு மேல்நிலைப் பள்ளிக்காக சுமார் 15 லட்சம் ரூபாய் செலவில் தான் கட்டிக் கொடுத்த கழிப்பிட வளாகத்தை நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடிகர் பாலாவுடன் சேர்ந்து திறந்து வைத்திருக்கிறார். இங்கு சரியான கழிப்பறை வசதி இல்லாததால் இதை நாம் செய்யலாம் என்று பாலா கேட்டதாகவும், அதனால் தானே இதை முழுவதுமாக செலவழித்து சரி செய்ய முன்வந்ததாகவும் ராகவா லாரன்ஸ் கூறியிருக்கிறார். அரசு செய்ய வேண்டிய அனைத்தையும் நல்லுள்ளம் கொண்டவர்கள் செய்துவிடும் சூழலில் இந்த அப்பா மாடல் அரசு பள்ளி மாணவர்களுக்காக என்ன செய்தது என்பதே நமது கேள்வியாக இருக்கிறது. ஒரு ஸ்கூல்ல டாய்லெட் கேட்கறாங்க, ஒரு 7 லட்ச ரூபாய்க்கு வந்து ஷீட் போட்டு நம்ம டாய்லெட் கட்டிடலாம், ரொம்ப மோசமா தான் இருக்கு, நான் பார்த்தேன், 5 லட்ச ரூபாய் இருக்கு, ஒரு 2 லட்ச ரூபாய் நீங்க தரீங்களா, கட்டிக்கலாமே அப்படின்னு கேட்டேன். 2 லட்சம் ரூபாய் யாருக்கு தரணும் அப்படிங்கிறாரு. 2 லட்ச ரூபாய் ஏன் தரணும் அப்படிங்கிறது, எங்க காசு அப்படிங்கிறாரு. பேங்க் 2 லட்சம் ரூபாய் தரணும், அந்த இருக்கு சீட்ல கட்டணும், ஃபுல்லாவே கட்டலாம், நம்ம சீலிங்கே கட்டிக்கலாம் சொல்லிட்டு என்ன சொன்னாரு. முதல் நன்றி வந்து யாருக்கு சொன்னாங்க, போதைப் பொருள் எதுவும் இருக்குதுன்னா இப்ப தண்ணி எடுத்துன்னு வச்சுக்கோங்க, மறுநாள் காலையில் போயிடும். எல்லாம் மறையக்கூடிய விஷயங்கள், வருவார்கள் எல்லாமே மறையும். மறையாத ஒரு பொருள் வந்துருக்கு, அதாவது மற்றவங்க உதவி செய்யுது, அதை கட்டணும். அங்கே எங்க இருக்கோ கடவுள் எங்க இருக்காரு, கடவுள் எங்க இருக்காரு, அந்த படிப்பு நல்லா வரும். படிப்பு எங்க வருது, மருந்து சுற்றி அன்பாம வரும். மற்றவங்களுக்கு உதவி செய்வது கட்டணும்.